வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம மனை. இன்னைக்கு எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு மொத்தமாக 4 சென்ட் லேண்டில் கட்டியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 28க்கு 45ங்கிற லேண்ட் ஏரியாவில் இருக்குது. இந்த வீட்டோட ஃப்ளாட் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கட்டி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இந்த வீடு 2404 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவாக இருக்குது. இந்த வீடு மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. அட்டாச்டு பாத்ரூமோட பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூமுக்குமே கிச்சனை மாடுலர் கிச்சனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மவுண்டைன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 33 அடி ரோடு ஃபேஸோட இந்த வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது. இந்த வீடை நல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனில் கட்டி கொடுத்துருக்காங்க. 2 லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு. இந்த வீடு பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போய் ஒன்றுனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எலிவேஷனை ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு பர்கோலா டிசைன்லாம் கொடுத்து ஒரு சைடு வாலுக்கு ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. எலிவேஷனோட கலர் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஐவரி வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வீட்டோட எலிவேஷன். காம்பவுண்ட் வாலுக்கு ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்லர் எல்லாமே பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வாலுக்கு லேசர் கட் டிசைனில் மெட்டல் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டில் லேசர் கட் டிசைனில் ட்ரீ டிசைனில் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனேயே போர்ட்டிகோவோட சைஸ் 13க்கு 19ங்கிற சைஸில் நல்லா பெரிய போர்ட்டிகோவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட 2 பக்கமே ஸ்பேசியஸான செட்பேக் ஏரியா விட்டு கொடுத்துருக்குறாங்க. போர்ட்டிகோவை ஒரு கவர்டு போர்ட்டிகோவாக கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட சீலிங்லேயுமே ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவோட என்ட்ரன்ஸ்க்கு ஆர்ச் ஸ்டைலில் உடன் ஸ்டைலில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஃபவுண்டைன் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டைனை சுற்றியுமே ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வித் ஸ்டிப்லைட்ஸோட அந்த ஃபவுண்டைனை ரெடி பண்ணி கொடுத்துருக்குது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சைடு வாலுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வித் டைல்ஸில் உடன் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்க டிசைனல் ஒர்க் இன்னும் சூப்பராக இருக்குது. அதில் ஸ்பாட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு இன்னும் நல்லா இருக்குது. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை சுற்றியுமே ஸ்டிப்லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. மெயின் டோரை டீக்குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஃப்ரேம் ரெண்டையுமே டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைன் பார்க்க ப்ரீமியமாக ரொம்பவே நல்லாயிருக்கு. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரான உடனேயே வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் 14க்கு 29ங்கிற சைஸில் நல்ல பெரிய லிவிங் ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சைட் வாலுக்கு வால்பேப்பர் டிசைனர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபுல்லாகவே உடன் டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து அங்கங்கே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. வெண்டிலேஷனுக்காக 2 பெரிய உடன் விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோரேஜோட. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ளோர் ஃபுல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் தான் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஹால்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டோட டோர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆத்தென்டிக் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறது. பூஜா யூனிட்டை செப்பரேட்டாக 2 போர்ஷனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள போர்ஷனுக்கு நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு சாமி ஃபோட்டோலாம் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட்டிங்ஸும் நம்ம உள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சனை ஒரு ஓப்பன் கிச்சனாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கும் கிச்சனுக்கும் உடன் ஸ்டைலில் பார்ட்டிஷனிங் பண்ணி கொடுத்து அதில் ஹேங்கிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. கிச்சனோட சைஸ் 13க்கு 9ங்கிற சைஸில் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. தேவையான அளவுக்கு எல்லா கபோர்ட் ஒர்க் லாஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் எல்லாமே பக்காவாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனுக்கு. கிச்சன் டாப்பை கிரானைட்டில் கொடுத்து வாஷ் பேஷனையுமே கிரானைட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனில்.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட டோரை டீ குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எல்லா டோரும் டீ குட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 11ங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக பண்ணி கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்து அதில் ஸ்டிக் லைட்ஸ் எல்லோ கலரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது பார்க்க சூப்பராக இருக்குது. ஒரு சைடு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வாலுக்கு வால்பேப்பர் டிசைனிங் பண்ணி கொடுத்து வெண்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாமே வெட்டிஃபைட் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அட்டாச் பாத்ரூமை கபோர்டோட சேர்த்தே பண்ணி கொடுத்து அதுக்கும் செப்பரேட்டாக டோர் கபோர்ட் மாதிரியே பண்ணி கொடுத்துருக்குது. ஒரு சூப்பரான விஷயம். பார்க்கறதுக்கு பாத்ரூம் இருக்குதே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த பாத்ரூமை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் பிராண்டட் ஐட்டமில் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் ஃபுல்லாகவே செராமிக் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸோட ஹேண்ட் ரைட்ஸ் எல்லாமே உட்டில் பண்ணி கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாமே லெதர் ஃபினிஷ் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரான உடனேயே இன்னொரு லிவிங் ஹால் இருக்குது. அந்த லிவிங் ஹாலோட சைஸுமே 14க்கு 29ங்கிற சைஸில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸோட டாப்லையுமே ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாலையும் சூப்பரான உடன் ஸ்டைலில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து அதில் ஸ்பாட் லைட்ஸ் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வெட்டிஃபைட் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோர்லையுமே ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூம். பெட்ரூமோட டோர் பார்த்தீங்க அப்படின்னா டீ குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரோட டிசைன் கீழே உள்ள டோருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே டோர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ளோர் ஃபுல்லாகவே வெட்டிஃபைட் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 14க்கு 14ங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக இந்த பெட்ரூமை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கபோர்ட் ஒர்க், ஸ்டோரேஜுக்கு தேவையான அளவுக்கு லேப்டாப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வாலுக்கு டிசைனர் வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெண்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்குள்ள ஸ்டோரேஜுக்கு தேவையான அளவுக்கு இடம் கொடுத்து அந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ண போகிறாங்க. தேவையான அளவுக்கு எல்லா சானிட்டரி வேர்ஸும் பிராண்டட் ஐட்டமும் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோருமே அதே பேட்டர்னில் டிசைன் பண்ணி கொடுத்து டீ குட் டோராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 16க்கு 11ங்கிற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா பெட்ரூம்லையும் இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூம்லுமே ஒரு சைடு வாலுக்கு டிசைனர் வால்பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக. சீலிங்கில் ரொம்பவே அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதில் தேவையான அளவுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வால் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க்கு நடுவில் பாத்ரூம் டோரும் கபோர்ட் ஒர்க் டிசைன்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த பாத்ரூம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணோன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமாக பார்க்கலாம். இது ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு எல்லா சானிட்டரி வேர்ஸும் பிராண்டட் ஐட்டமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் ஃபுல்லாமே செராமிக் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிரிப்ட் செராமிக் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பால்கனி. பால்கனிக்குமே சேம் பேட்டர்னில் டோர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ண உடனே பால்கனிக்கு பர்கோலா டிசைன் எல்லாம் கொடுத்து ஃப்ளோர் ஃபுல்லாகவே டைல்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு சைடு வால்க்கு லேசர் கட் மெட்டல் பிளேட் கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேண்ட் ரைட்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மதுரையில் கடச்சனேந்தல்ங்கிற லொக்கேஷனில் இருக்குது. இந்த வீடை ஸ்மார்ட் ஹோம் ப்ரொமோட்டர்ஸ்ன்றவங்க கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த விலை 1,36,00,000 ரூபா. இந்த வீடை வாங்கணும் இல்லை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க. இந்த வீட்டோட ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் டெரஸில் இருக்குது.
டெரஸ் ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க.